கதை துளிர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தொல்லை இரும்பிழிவி சூழும் தலை நீக்கி அல்லலறு தானாமாக்கியதை எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கும் திருவாசகம் என்னும் தேன். சிவபெருமானை வணங்கி வழிபட்ட அடியவர்களாகிய 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல பார்க்க போகிறது திருநீலகண்ட நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு. தில்லை நகரில் இறைவனிடம் அன்பு கொண்டு வாழ்ந்தவர் திருநீலகண்ட நாயனார். திருவோடுகளை அடியவர்களுக்கு வழங்கும் தொண்டை தான் திருநீலகண்ட நாயனார் செய்து கொண்டிருந்தார். இளமை காலத்தில் மிகவும் தவறான ஒழுக்கம் கொண்டிருந்ததுனால அவருடைய மனைவி இனி நீங்கள் எம்மை தீண்டக்கூடாது என்று கூறிவிட்டார். எனவே இவரும் சிவபெருமான் மீது ஆணையாக இனி நான் உன்னை எக்காரணத்து கொண்டும் தீண்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்து விடுகிறார். இருவரும் ஆனால் இல்லறத்தில் சிவபெருமானுக்கு தொண்டுகள் செய்து கொண்டு இருவரும் இல்லறத்தை நடத்துகின்றனர். மிக நீண்ட காலம் வாழுகின்றனர். முதுமை காலமும் அடைந்து விடுகின்றனர். இவர்களுடைய பெருமையை உலகிற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று இறைவன் நினைக்கின்றார். எனவே சிவபெருமான் சிவனடியாராக கையில் ஒரு திருவோடினை எடுத்து வந்து திருநீலகண்டரிடம் கொடுத்து, இது மிகவும் விலை மதிப்புடையது, இது கிடைப்பதற்கு அரியது, பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் என்று கூறி சிவபெருமான் திருநீலகண்டரிடம் அந்த ஓட்டினை கொடுத்துவிட்டு சென்றார். திருநீலகண்டர் அதை பத்திரமாக வைத்தார். சில காலம் சென்றது. சிவபெருமான் வந்து அந்த ஓட்டினை கேட்டார். இவர் வைத்த இடத்தில் தேடி பார்த்தார், அது கிடைக்கவில்லை. பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. வந்து திருநீலகண்டர் இறைவனிடம் கூறினார், இறைவன், கடவுளே, நான் வைத்த இடம் எங்கே? நான் எல்லா இடத்திலும் தேடிவிட்டேன், கிடைக்கவில்லை என்று கூறினார். இறைவன், நான் ஒத்துக்கொள்வதாக இல்லை, உன்னுடைய மகனை அழைத்து சத்தியம் செய் என்றார். எனக்கு மகன் இல்லை என்றார். பரவாயில்லை, மனைவியின் மீது சத்தியம் செய் என்றார். மனைவியையும் நான் தொடமாட்டேன், நான் சிவபெருமான் மீது சத்தியம் செய்திருக்கிறேன் என்றார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஊர் சபையை அழைக்கிறேன், ஊரார் முன்பு உன்னுடைய வாதங்களை நீ முன்வை என்று கூறிவிட்டார். எனவே ஊராரை அழைக்கின்றனர். அனைவர் முன்பும் இதற்கு முன்பு இவர்கள் செய்த சத்தியம் முதல் ஆதி முதல் அனைத்து கதைகளையும் கூறுகின்றனர். அதன் பிறகு திருப்புலீச்சுவரத்துக்கு அருகில் இருக்கின்ற திருக்குளத்தில் கையில் ஒரு கோலினை வைத்து கொண்டு ஒரு முனையில் திருநீலகண்டர், மறுமுனையில் அவருடைய மனைவி, இருவரும் அந்த குளத்தில் முங்கி எழுந்த பிறகு இருவரும் இளமையை அடைகின்றனர். சிவபெருமான் அவர்களுக்கு காட்சியளித்து தாங்கள் இழந்த அனைத்து இளமையும் மீண்டும் கிடைக்கும் என்று கூறி இருவரும் இனி நல்லறம் நடத்த வேண்டும், இல்லறமே உங்களுக்கு நல்லறமாக அமையும் என்று கூறி விடைபெறுகின்றார். இதன் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், எதையுமே எதிர்பார்க்காமல் செய்கின்ற தொண்டாகட்டும் அன்பாகட்டும் அது கண்டிப்பாக நமக்கு திரும்பி கிடைக்கும். எனவே நாம் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நாம் இறைப்பகை நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்க இருக்கோம். நன்றி.